கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு கிறிஸ்துவுடைய ஒரு சாயல், அவருடைய ஒரு முகத்தை நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் கேட்க ஆவலா இருக்கிறீங்க? சொல்லுங்க, தேவ அன்பு. எல்லாரும் இணைந்து சொல்லுங்க, தேவ அன்பு. தேவ அன்பு. தேவ அன்பை குறித்து முதல் கட்டமாக இயேசுவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், அவர் பல விதத்தில் வெளிப்படுவார். பல முகங்கள் அவருக்கு உண்டு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா யுத்த வீரனா நிற்பார் நம்ம கூட, ஆமென் சொல்லுங்களேன். பக்க பலமா நிற்பார், அல்லேலூயா. சில இடத்துல அப்பாவா இருப்பார், சில இடத்துல நல்ல நண்பனை போல இருப்பார், சில இடத்துல ஆண்டவர் நம்ம வழி தப்பி நடந்தா நமக்கு எதிரியாவே நிற்பார். நமக்கு எப்படி நிற்பாரு? அங்க வந்து கிருபையெல்லாம் பேசி பிரயோஜனமே இல்லை, அங்க இரக்கமெல்லாம் பேசி பிரயோஜனமே இல்லை. நாம வழி தப்பி நடக்கும்போது சிச்சிக்கிறவரா நிற்பார். அப்போ எதிரி தான் நமக்கு. அவரு பிரம்பு தான் கையில இருக்கும், எடுத்து என்ன செய்வாரு? பட்டார் பட்டார்னு வச்சிருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கதறிக்கிட்டு ஓடி வருவோம், அல்லேலூயா. அழுதுகிட்டு ஓடி வருவோம், அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் நான் சொல்ல, என்னுடைய சத்தியத்தின்படி, தேவ வார்த்தையின்படி நான் சொல்ற உபதேசம் என்னன்னா, அந்த நிலைக்கு நம்ம போயிடாம நம்மளை என்ன செய்யணும்? பாதுகாத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கர்த்தருடைய அன்பை குறித்து நம்ம பார்க்கும்படி முதலாவது யாத்திராகமம் 20:6 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 20:6. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். எத்தனை தலைமுறையா? மறுபடியும் சொல்லுங்க, எத்தனை தலைமுறையா? 1000 தலைமுறை. அதே அதிகாரத்துல 5ஆம் வசனம் சொல்லுது, என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. 5ஆம் வசனத்துக்கும் 6ஆம் வசனத்திற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. 5ஆம் வசனத்திலே கோப முகத்தை வெளிப்படுத்துகிறார், 6ஆம் வசனத்திலே தம்முடைய அன்பின் முகத்தை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுவோமே. அவர் சொல்றார், என்னை பகைக்கிறவருடைய அக்கிரமங்களை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டிப்பேன்றார். அதுக்கு அதான் அர்த்தம். யாத்திராகமம் 20:5 அதுதான் அர்த்தம். தேவனை விட்டு வேறு ஆராதனைகளை செலுத்துகிறவர்களை கர்த்தர் தண்டிப்பார், அல்லது தேவனுடைய கற்பனைகளை விட்டு தவறான வாழ்க்கை அமைப்போடு வாழுகிறவர்களை தேவன் விசாரிப்பார், தண்டிப்பார். அதான் சொல்றார். ஆனா இதெல்லாம் விட்டுட்டு, இல்ல நான் பயந்தே வாழ்றேன், என் கடவுளுக்கு நான் பயந்தே வாழ்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க பாருங்க, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த இரக்கத்தை நீங்க நாடணும், இந்த இரக்கத்தை நீங்க என்ன செய்யணும்? தேடணும். இந்த இரக்கங்களை நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அதனால சொன்ன ஹைலைட் வந்து, இந்த செய்தியுடைய தலைப்பு தேவ அன்பு. சொல்லுவோம், தேவ அன்பு. தேவ அன்பு அப்படின்னாலே அதுல நிறைய ஆழம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அன்பிற்குள்ள என்ன இருக்குது? அந்த அன்புல எவ்வளோ நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறாரு, என்ன திறந்த வாசல், என்ன ஆசீர்வாதங்கள், என்ன நன்மைகள், என்ன பாதுகாப்பு, என்ன சுகம், என்ன பலன், என்ன ஆஸ்தி, எல்லாமே இருக்குது. இயேசு எதையுமே தரமாட்டேன்னு சொல்லி எங்கேயுமே பிரசங்கம் பண்ணல. ஆனா அவருடைய டேர்ம் என்ன அப்படின்னு சொன்னா, புதிய ஏற்பாடோ பழைய ஏற்பாடோ, அவருடைய அன்பை நீங்க ருசிக்கணுமா, அவருடைய அன்பை நீங்க பார்க்கணுமா, அந்த அன்புல நிலைத்திருங்கன்னு சொல்றார். அந்த அன்புல நம்ம என்ன செய்யணுமா? நிலைத்திருக்கணும். அதற்கு ஆண்டவர் சொன்ன இந்த வசனத்தோடு இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா, அதே உபாகமம், இதே வார்த்தையை உபாகமம் 5:10 நீங்க பார்த்தீங்கன்னா இதே விஷயத்தை அங்கேயும் சொல்லியிருக்கிறாரு. உபாகமம் 5ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறாரு, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த உபாகமம் 5ம் யாத்திராகமம் 20ம் ஒரே விஷயத்தை தான் பேசுது. அதே மோசே தான், அதே மோசேவுடைய கையினால் எழுதப்பட்ட வேத வசனங்கள் தான் தெளிவாவே அவர் பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல அவரிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய்
அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறேன். அப்ப அவரிடத்தில் அன்பு கூறலன்னா வேறு எதையோ தேடுகிறான் அந்த மனிதன் என்று அர்த்தம். வேறு தேவர்களை தேடுகிறான், வேறு வழிபாடுகளை செய்ய விரும்புகிறான், வேறு ஆராதனை முறைகளை கைப்பற்றுகிறான், இன்னும் பலவிதமான தப்பிதமான இடங்களுக்கு போகிறான். தேவ ஆலயமாகிய சரீரத்தை அவன் கெடுத்துக் கொள்ளுகிறான். தேவ கோபம். ஒரு புறம் தேவன் அன்போடு அழைக்கிறார், நீ என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு என்னோடு நீ வாழுகிறியா? உன் தலைமுறை மட்டும் இல்ல, உன் பிள்ளைகள் மட்டும் இல்ல, பிள்ளைகளை தொடர்ந்து 1000 தலைமுறை மட்டும். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் பாருங்க, எத்தனை தலைமுறை மட்டும் அந்த ஆசீர்வாதம் நீடிக்குது? 1000 தலைமுறை மட்டும். ஆனா தவறு செய்தா, தப்பிதம் செய்தா வசனம் சொல்லுது 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும்தான் தண்டிப்பார். ஒரு அலையிலே சொல்லுங்க, ஒரு அலையிலே சொல்லுங்க. தவறு செய்கிற மனிதனுக்கு தலைமுறை 3 அல்லது 4 முன்குறித்து இருக்கிறார். ஆனால் அன்பு கூறுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் அன்பு கூற அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கோபம் ஒரு நிமிஷமே. வசனம் சொல்லுதில்ல, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் 60 செகண்ட். ஆனால் அவருடைய இரக்கமோ நித்திய வாழ்வு, நீடித்திருக்கும். அவருடைய வசனத்தை கவனித்து பாருங்க. நாம ஒரு தவறும் செய்யாமல் அவருடைய வசனங்களை அப்படியே கை கொண்டு அவருடைய வார்த்தைகளின் படி அப்படியே நம்ம கடந்து போனா ஒரு தலைமுறை இல்ல, நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுடைய அடுத்த தலைமுறை மட்டுமல்ல, 1000 தலைமுறை மட்டும். நீங்கள் நானும் ஒரு தலைமுறை பார்க்கலாம், 2வது தலைமுறை பார்க்கலாம், அதிகபட்சமா 3ஆவது தலைமுறை பார்க்கலாம், அப்புறம் போய் சேர்ந்துடுவோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல வார்த்தை பேசக்கூடாதா பாஸ்டர்? உண்மையை தானே பேசுறதுக்கு சபை. ஆமென் சொல்லுங்களேன். உண்மையை பேசுவதுக்கு தான் சபை. அல்லேலூயா. யாராவது 200 வருஷம் இருக்குன்னு ஆசைப்படுறீங்களா? நான் சொல்றேன், ஐயோ பாவம். நீங்க 150 வருஷம் இருக்குன்னு ஆசைப்படுறீங்களா? ஐயோ பாவம் உங்களுக்கு. 90 தாண்டினாலே பாவம் தான் நீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மலேசியால இருந்து ஒரு பிரதர் அப்படியே அழுதுகிட்டு, பாஸ்டர் எங்க அம்மா தவறிட்டாங்க. எத்தனை வயசுலயா? 93 வயசுல. வாயை மூடுங்க ஐயா. அல்லேலூயா சொல்லுங்க. 80 தாண்டதே பெரிய விஷயம் மக்கா. 93 பத்தாதா? அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அம்மா சாகரத்துக்கு இழுத்து பறிச்சுக்கிட்டே கிடக்குறாங்க. ஏன்னா இந்த அன்பு விட மாட்டேங்குது. மொத்த குடும்பம் இழுத்து பிடிச்சு வச்சுக்குது. 93 வயசு ஆள. நான் அந்த பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்துருவேன், சீக்கிரமா போய் சேரு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. பரலோக ஆசை வேணுங்க. உலகத்தையே பிடிச்சுக்கிட்டு, மாம்சத்தையே பிடிச்சுக்கிட்டு, உறவுகளையே பிடிச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? போகிற நேரம் வந்தா போய் சேர்ந்துடணும். ஆமென் சொல்லுங்க. எல்லாருக்கும் அதான் உபதேசம். இயேசுவும் சொல்லுகிறாரு, உலகத்தின் மேல் அன்பு கூறாதிருங்கள். ஏன்னா ராஜ்யத்தை வச்சிருக்கிறாரு. நீ அன்பு கூற வேண்டிய, முழுமையா நீ நேசிக்க வேண்டிய, உனக்கு எல்லாம் நீ ஆசைப்பட வேண்டிய இடம் அங்கப்பா, இங்க இல்ல. இது கொஞ்ச காலம், டெம்பரரி. உனக்கு கொடுக்கப்பட்ட உறவுகள், உனக்கு கொடுக்கப்பட்ட நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொஞ்ச காலம்தான். அவர் அழைச்சா போய் சேர்ந்துடணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 80 வயசு தாண்டிட்டாலே ஆண்டவரே நல்ல நாள் பார்த்து நேரம் பார்த்து எடுத்துக்கன்னு ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தாவே இந்த ஆத்துமாவை மீட்டு கொள்ளுங்கன்னு ஜெபிக்க ஆரம்பிங்க. அதை விட்டு ஆண்டவரே என்னை சுகமாக்கும் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, மனம் திரும்புங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். மனம் திரும்புங்க. எப்ப பரலோகத்தை பார்க்கிறது? உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? உலகத்திலேயே வாழணுமா? நித்திய மகிழ்ச்சி, பரலோக ஆசீர்வாதங்கள், உங்களுக்காய் வைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷங்களை பார்க்க வேண்டாமா? இதுதான் பிரசங்கம், இதுதான் உபதேசம். எந்த பிரசங்கியாரு மண்ணையே பார்த்து நட, இந்த பூமியில உள்ளதுதான் உனக்கு அப்படின்னு அடையாளம் காட்டுறானோ அவன் வேதத்தின்படி கள்ளனும் வஞ்சனைக்காரனுமாயிருக்கிறான். எச்சரிக்கிற இயேசுவின் நாமத்தை கொண்டு எச்சரிக்கையா இருக்கணும். ஆசா பாசங்களை மூட்டுகிற செய்திகளை கேட்டு இந்த உலகத்துல நீங்க வாழ இப்படிதான், அதுக்குதான் ஆண்டவர், இதுக்குதான் சிலுவையில் அறையப்பட்டார்னு சொல்றாங்க பாருங்க. அவர்களுடைய உபதேசங்கள் மண்ணோடு மண்ணாய் போவதாக. அது உண்மையே கிடையாது. பூமியில் பொருட்களை
சேர்த்து வையாதிருங்கள். இது யாருடைய உபதேசம்? இயேசுடைய உபதேசம். இதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தை வெறுத்து அவரை நேசித்தா இந்த வாழ்க்கை முடியும் போது பெரிய ஒரு பிரம்மாண்டமான திட்டத்துக்குள்ள போய் சேர போறோம். இங்க கிடைச்சது கிடைக்காதது, சம்பாதிச்சது சம்பாதிக்காதது, வந்தது வராதது எல்லாத்தையும் ஆண்டவர் தூக்கி குப்பையில போடுங்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சு வச்சிருக்கிறார். அது வரைக்கும் ஆசைப்படுறியா? உலகத்துல வாழ, உலகத்தை உலகம் ரொம்ப முக்கியமாப்பா இச்சிக்கிறியா? உன் ஆசீர்வாதம் எல்லாம் பிடிச்சு வச்சிருப்பேன். இல்ல இந்த உலகம் ஒண்ணுமில்ல ஆண்டவரே, நீங்க தான் சூப்பர், நான் அங்க வர ஆசைப்படுறேன், உடனே ரிலீஸ் பண்ணுவார். ஓகே, வாழ்ற வரைக்கும் ஒரு சின்ன சாயல், பரலோக சாயல். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்? தம்முடைய பிள்ளைகள் அவங்க சாட்சியா வாழணும் பூமியில. என் பிள்ளைங்க தரித்திரத்திலே வாழ்ந்தாங்க அப்படின்னு அவருக்கு என்ன போயிடக்கூடாது? அவப்பெயர் அவருக்கு தேவை கிடையாது. அவருடைய வாக்கு தத்தங்கள்லாம் ஆபிரகாமின் வாக்கு தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும். ஆனா நீங்க அனுபவிக்கலாம், இச்சிக்க கூடாது. அதுதான் ஆண்டவருடைய புதிய ஏற்பாடு. அப்ப அவருடைய இரக்கங்கள் 1000 தலைமுறை மட்டும். எப்ப? அவருடைய உபதேசங்களுக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் உங்களை அர்ப்பணிக்கும் போது 1000 தலைமுறை மட்டும். உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் பார்த்துக்குவார். ஏன்? நீங்க கீழ்ப்படுகிறீங்க, நீங்க முழங்கால நிற்கிறீங்க, நீங்க ஜெபிக்கிறீங்க, நீங்க அவரை தேடுறீங்க. அது அவருக்கு பிரியமான காரியம். அவருடைய வார்த்தையின்படி உங்களை காத்துக்கிறீங்க, பரிசுத்தமாய் வாழ ஆசைப்படுகிறீங்க, அவருக்கு பிரியமான காரியம். ஆண்டவர் அதன் நிமித்தமா என்ன செய்யறாரு? தம்முடைய இரக்கங்களை, தன்னுடைய அன்பிற்குள் இருக்கிற அடுத்த மகிமையை கட்டவிழ்க்கிறார். பிள்ளைங்க தலையெடுப்பாங்க, ஆசீர்வாதமா மாறுவாங்க, உங்களை சுமந்துக்கிட்டு போவாங்க. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா வாக்குத்தத்தம் இங்க இருக்குது. உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணுமா? உங்க பேர பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணுமா? பெற்றோர் கீழ்ப்படியணும். தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக நீங்க மாறி பாருங்க. கொஞ்ச காலம் தான் நீங்க கஷ்டப்பட்டு பிள்ளைகளை சமைப்பீங்க, அப்புறம் பிள்ளைங்க உங்களை அழகா சுமந்து போறதே தெரியாது, ராணி ராஜா போல வாழ்ந்து முடிப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கொண்டு வந்து ஆண்டவர் ஆசீர்வாத நன்மைகளை மடியில போடுவார், கொட்டப்படும். எந்த அளவில் நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவில் உங்களுக்கு அளக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. நான் இயேசு மேல 50% தான், 50% உனக்கு நன்மைகள். நான் இயேசுவின் மேல 25%, 25% தான் உன் பக்தி வைராயத்துக்கு உண்டான நன்மைகள். இல்ல நான் இயேசுவின் மேல 100க்கு 100%, 100% நன்மைகள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அது இல்லாம ஆண்டவர் பைபிள்ல டீலே வச்சுக்க மாட்டார் யார்ட்டையுமே. ரொம்ப ஜெனியூன் காடுங்க. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? தேவனுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உங்கள் தசம பாகங்கள் காணிக்கைகளாம் கொண்டு வாருங்கள் பண்டக சாலைக்கு. அங்க என்னன்னா ஆகாரம் இருக்கும். ஆதி காலத்து திருச்சபையில சர்ச்சில் சாப்பாடு இருக்கணும். ஏன்னா லேவியர்களே ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க, நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் பிழைக்கணும். அப்போ அது அவங்களுக்கு சொத்து எதுவுமே பங்கு கிடையாது. பழைய ஏற்பாட்டில் மல்கியால சொல்லப்பட்டதுக்கு விவரத்தை சொல்றேன். அவங்களுக்கு தேவ ஆலயத்தில் இருக்கிற கறி கொண்டு வந்து வழிகிட்டு இருக்கிற, அது ஆடா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும், அவங்களுக்கு தான் போய் பகிர்ந்து கொடுக்கப்படும். ஜனங்கள் கொண்டு வந்திருக்கிற கனிகள், காய்கறிகள் அல்லது முதற்பணம் யாவுமே அவங்களுக்கு தான் போய் சேரும். கர்த்தர் அதை ஒன்னு எடுத்துக்கிறது இல்லை. அதை அவர் எடுத்து என்ன செய்ய போறாரு? அவர் உருவாக்குனது அவர் எடுத்து என்ன செய்ய போறாரு? நமக்கு பேப்பருக்கு நம்ம என்ன கசக்கி போட்ட பேப்பருக்கு வேல்யூ இருக்குதா? சொல்லுங்க. கசக்கி போட்ட பேப்பருக்கு வேல்யூ இருக்குதா? ரூபாவை கசக்கி போட்டிருக்கீன்னு வச்சுக்கோங்க, ரூபாவும் கிடக்குது, பேப்பரும் கிடக்குது. நாம என்ன செய்வோம்? வேகமா நல்லா ஒத்தி அதை மறுபடியும் அயன் பண்ணி பத்திரமாய் வைத்துக் கொள்வோம். ஆனா ஆண்டவருக்கு ரெண்டுமே குப்பை தான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. காசும் குப்பை தான், நம்ம கசக்கி போட்டிருக்க பேப்பரும் குப்பை தான் அவருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. கடவுளுக்கு அதெல்லாம் வேல்யூவே கிடையாது. அவர் அதெல்லாம் பார்த்து மயங்குற ஆள் கிடையாதுங்க, அவர் உருவாக்குனது. ஆனா அதுல ஒண்ணு செய்ய விரும்புறாரு, தான் கிட்ட இருக்கிறது அப்படி எடுத்து தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆமேன். அவர் கொடுப்பார். ஆமேன் சொல்லுங்க. எண்ணில் அடங்காத நன்மைகளை கொடுப்பார். ஆமேன் சொல்லுங்க. எப்ப கொடுப்பார் தெரியுமா? அவரை ஆவியோடும் உண்மையோடும் பக்தி வைராக்கியத்தோடு அவர் பின்பதாக செல்ல, உலக இச்சைகளை நீங்க வெறுத்து உலக ஆசாபாசங்களை விட்டு இயேசுவின் உபதேசங்களுக்கும்
பழைய ஏற்பாட்டுடைய கர்த்தருடைய கற்பனை கட்டளைகள்ல சொல்லப்பட்ட நன்மைகளை நீங்க எடுத்துக்கொண்டு வாழும்போது அளவில்லாமல் கொடுப்பார். இல்லையே சொல்லுங்க. கோடிகளை கொடுப்பார், லட்சங்களை கொடுப்பார், தேவைகளை எப்படியோ அப்படி அதை சந்திப்பார். காரணம் என்ன தெரியுமா? அதன் மேல் உங்களுக்கு இச்சை இல்லைன்னு சொன்னா அதை ஆசீர்வதிக்க அவர் எந்த தடையும் வச்சுக்கல. என்னைக்கு அந்த ஆத்துமாவை அவர் பரலோகத்துக்கு கூப்பிட்டாலும் எல்லாத்தையும் உதறி போட்டு என்ன செய்வாவே? பரலோகத்துக்கு போக ட்ரை பண்ணுவான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நிறைய நன்மைகள் இருக்கிற ஆளு மனசே வராது சாகிறதுக்கு, தன் ஜீவன் பிரிகிறதுக்கு. 5 வீடு, 6 பங்களா, தோட்டத்தரவு, அதிலேயே போற மூச்சு திரும்ப போகும் வரும் போகும் வரும். இல்லையே சொல்லுங்க. இந்த லட்சணத்துல இது எங்க பரலோகத்துக்கு போறது? இச்சையில எங்க இருக்குது? ஆண்டவர் சொல்றாரு, உங்க இருதயம், உங்க பொக்கிஷம் எங்க இருக்கோ உங்க இருதயமோ அங்க. அதெல்லாம் சொல்ற, பொக்கிஷங்களை பூமியில அதிகமா பொக்கிஷங்களை சேர்த்தே வைக்காதீங்க. நல்லா அதை விற்று, நல்ல விலைக்கு விற்று ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்துருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு வரும்போது உங்க இருதயம் அங்க இருந்துச்சுன்னா பரலோகத்துக்கு நீங்க போய் சேரவே முடியாது. இயேசு தான் சொல்றார், நான் சொல்லல. கர்த்தர் என்ன பேசி இருக்கிறார்? அவருடைய வருகைக்கு முன்பதாக பூமியில என்னெல்லாம் சம்பவிக்கும், நாம் எப்படி ஆயத்தமாகணும், எல்லாவற்றையும் இயேசு பேசிட்டு தானே போயிருக்கிறாரு. அப்ப இந்த இச்சை அடக்கம் உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரு? ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுவோமே. பிறனுடைய யாதொன்றையும் 10 கற்பனையில 1. இன்னைக்கு ஒரு ஆளு அதை வாங்கிட்டா நமக்கு கண்ணு வெந்து வெளியே உழுகுமா, அந்த அளவுக்கு கண்ணு. பேய் பிசாசுக்கெல்லாம் வேலையே இல்லை. நம்ம ஆட்களே நல்லா எடுத்து செய்யறாங்க. அடுத்த ஆள் வீடு வாங்கிட்டா வாங்கிட்டு போறாங்க, வசதியா வாழ்ந்துட்டு போறாங்க. ஏழையா இருந்தவன் நல்லா வந்துட்டு போறான். இப்ப நமக்கு என்ன? உங்களை என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. நம்ம எல்லையை தான் பார்க்கணும். எனக்கு இன்னும் குறைபாடு இருக்குது. யாபேசு ஜெபம் செய்தான். யாரை நோக்கி? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. அன்பு வெளிப்பட்டது. ஏன்? அவன் தன் தரித்திரத்திலையும் அவன் எப்படியா ஜனங்களுக்கு மத்தியில கனம் பெற்றவனா வாழ்ந்தான். அப்பனா அவன் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான் என்ற அர்த்தம். ஜனங்கள் எப்ப மதிப்பாங்க? தேவனுக்கு அவன் பயந்து வாழும் போது. ஜனங்கள் எப்போது யாபேசோடு நெருங்கி வருவார்கள்? தேவனுக்கு அவன் பயம். இஸ்ரவேலுக்குள்ள வாழுகிற ஒரு மனுஷன், இஸ்ரவேலர்கள் ஒருத்தன் தரித்திரத்தில் இருக்கான், கவனிக்கணும். ஆனால் அவனுடைய ஜெபம் அவன் எல்லைகளை விரிவாக்கினது. ஆமென் சொல்லுவோமே. தேவ அன்பு பார்க்கிறாரு. தாய் தகப்பனும் பஞ்சத்துல, பசியில, பட்டினியில, இவனும் அப்படிதான். ஆனா இஸ்ரவேலின் தேவனே, ஆண்டவருக்கு அப்படியே உச்சி குளிர்ந்துருச்சு. அடடடா, யாபேசுடைய அப்பா அம்மா கூட இப்படி ஜெபிக்கலையே, தாத்தா பாட்டி கூட இப்படி ஜெபிக்கலையே, யாபேஸ் இப்படி கூப்பிடுறானே. அவருடைய கண்கள் அவன் பக்கம் திரும்பிச்சு. முறையா கேட்டான், அவன் உண்மையா வாழ்ந்தான். அவனுடைய எல்லைகள்ல சகலமும் நன்மைக்கு ஏதுவாக கர்த்தரே அவனை ஆசீர்வதி விரிவாக அவன் எல்லைகளை பெரிதாக்கினார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இப்படி வாழணும் கிறிஸ்துவத்துக்குள்ள. தேவனுடைய அன்பு, அதை குறித்து இன்னொரு வசனத்தை நம்ம கவனிக்க போகிறோம். உபாகமம் 10:18 வசனம். உபாகமம் 10:18 வசனத்தை நம்ம கவனிக்கும் போது, அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமா இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் பாருங்க, தம்முடைய ஜனங்களை நேசிக்கிறார், அது ஒரு பக்கம். அன்பு வச்சிருக்கிறார், அது ஒரு பக்கம். ஆசீர்வதிக்க விரும்புறாரு. சரி, இந்த வசனத்தை நீங்க கூர்ந்து கவனிச்சு பாருங்க. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும், அடுத்தது அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமா இருக்கிறார். எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. அந்நியன்னா யார் தெரியுமா? இந்தியர்கள், ஆப்பிரிக்கர்கள், சீனர்கள், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். சொந்த பிள்ளை யாரு தெரியுமா? வேதத்தின்படி இஸ்ரவேலர்கள். அந்நியர்கள் தான் நீங்களும் நானும். அந்நிய ஜனம், நமக்கும் அவருக்கும் தூரம், ரொம்ப தூரம். நாம அவர் ஆராதிக்க முடியாது, அவருடைய நாமம் நமக்கு கொடுக்கப்படல.
இஸ்ரவேல் தான் செல்ல பிள்ளை, மடியிலே ஆண்டவர் அப்படியே வச்சு தாளாட்டி சீராட்டி பாதுகாத்து யாரும் தொற்றக்கூடாது அவர் பிள்ளைய, அப்படிதான் பத்திரமா இன்னைக்கு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க எப்பயுமே சிறந்தவங்க. ஆண்டவருடைய பார்வையில அவர் வாக்குத்தத்தம் பண்ண ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை இன்னைக்கு அவர் அப்படியே நிறைவேற்றி வருகிறார். நாமெல்லாம் எப்படி அப்படின்னு சொன்னா அந்நியர்கள். இஸ்ரவேல் ஜனங்களை தாண்டி யாரா இருந்தாலும் சரி அந்நியர்கள். வேதத்தின்படி பார்க்க போனா அந்நியர்கள். நாம எந்த ஒரு நாடா வேணா இருக்கலாம், அது பாகிஸ்தானா இருக்கலாம், அரபியர்களா இருக்கலாம், மற்ற நாடுகளா இருக்கலாம், எல்லா நாடுகளும் நம்ம அந்நியர்கள். ஆனா இந்த அந்நியர்கள் மேல பாருங்க அவருடைய அன்பு பாருங்க. வசனம் சொல்லுது, அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமா இருக்கிறார். இயேசு சொல்றாரு, அவரிடத்துல வந்த ஒரு பெண்ணிடத்துல, பிள்ளைகளுடைய அப்பங்களை என்ன செய்யக்கூடாது, நாய்களுக்கு போடக்கூடாது. இன்சல்ட் பண்றாரு. இது அப்படியே கொஞ்சம் சூடு சொரணை வந்து முகத்தை திருப்பிக்கிட்டு போகுதா, இல்ல இயேசுவே அப்படின்னு பாத்துல விழுகுதா, டெஸ்ட் பண்றாரு. நம்ம ஆளுங்களுக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. வரும்போதே பாஸ்டர் பட்டரு, ஐஸு, சோப்பு தண்ணி எல்லாம் வச்சு ரெடியா இருக்கணும் வாசல்ல. வாங்க விசுவாசி, உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு, ஏன் இழைச்சிட்டீங்க அப்படின்னு பாஸ்டர் அப்படியே என்ட்ரன்ஸ்ல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. வரும்போதே பாஸ்டர் ஏன் போன வாரம் வரல, ஏன் தாமதம் அப்படின்னு கேட்கிற பாஸ்டர் மேல விசுவாசிகள் வரும் பாருங்க கோபம். அடாடாடாடா இல்லையே சொல்லுங்களேன். நல்ல ஊழியக்காரனுக்கும் வேஷம் போடுகிறவனுக்கும் வித்தியாசம் உண்டு. உங்களை அப்படியே பூசி மொழிகி அப்படியே சிரிச்சு மலிப்பி நரகத்திற்கு அவர்கள் உங்களை இழுத்து செல்லுகிறார்கள் என்ற அர்த்தம். தேவனால் அவர்கள் பயன்படுத்தப்படவில்லை. நல்ல தரமான ஊழியக்காரனா இருந்தா ஏன் வரல, ஏன் தாமதம், ஏன் உபவாச கூட்டத்தை உங்களை பார்க்கல, இந்த ஜெபத்துக்கு வர சொன்ன ஏன் வரல, உபவாசம் இருந்து ஜெபித்தியா, கர்த்தருக்கா காத்திருந்தியா, வேதம் வாசித்தியா, அதிகாலை ஜெபம் என்னாச்சு கேட்கிறவங்க தான் ஊழியக்காரன். புரிந்துக்கணும், வித்தியாசத்தை புரிந்துக்கணும். நீங்க செய்கிற தப்ப சுட்டியும் காட்டாம நீ செய்யறது தப்பே இல்லைங்கிற மாதிரி நடந்துக்கிற ஊழியக்காரனை விட்டு நீ ஓடி போயிரு. என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னுடைய இச்சைக்கு இறை போடுகிற உபதேசங்களை விட்டு, உன் இச்சைகளுக்கு தூண்டுதலா இருக்கிற ஆடல் பாடல் ஆராதனைகளை விட்டு நீ ஓடி போயிரு. கர்த்தர் அங்க இல்லை என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய அன்புல நிறைந்த தேவ ஊழியர்கள் ஆத்தும பாரத்தோடு கடுமையா சில இடத்துல நடத்துவாங்க. கடுமையா தான் இருக்கும், சிக்ஷை இருக்கும், எச்சரிப்பு இருக்கும். ஏன்? இந்த ஆத்மா மீட்கப்படணுமேங்கிற ஒரே பாரமே தவிர நீங்க அவர்களுக்கு விரோதியும் இல்ல, நீங்க அவங்களுக்கு எதிரியும் இல்ல, அவங்க உங்களுக்கு பகையாளியும் கிடையாது. தெரிஞ்சுக்கணும். ஒரு பிணைப்பு, ஆத்மா பிணைப்பு, பாரத்தோடு பிணைச்சிருக்கிறாரு. இயேசுவுடைய பாரம். இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு ஆண்டவர் எங்க ரைடு விடலையா, கேள்விகளை சரமாரியா கேட்கலையா? அவங்க கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் வேற பதில் சொல்லுவாரு, வேணுனே இன்சல்ட் பண்ணுவாரு. ஏன்னா இவன் புத்தி கெட்டவன், இவனுக்கு சொல்லி அவசியம் இல்லை, இவன் இப்படியே தான் இருப்பான். இவன் மூளை என்ன செய்யாது, தெளிவடையாது, மந்த நிலைமை தான். எவ்வளவு சொன்னாலும் அந்த அன்பின் உபதேசம், செழிப்பின் உபதேசத்துட்டு இவன் வெளியே வரவே மாட்டான், விட்டுடுவார் ஆண்டவர். போ, உன் வழியில நீ போ. கடைசியில போய் நீ விழுகிற இடம் வேதனைக்குரிய இடம். அந்த பாரத்தை கொடுத்து, அந்த பாரத்தை பெற்றவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவர் பக்கமா மறுபடியும் மறுபடியும் விழுகிற ஆத்மாவை கட்டி இழுக்க இழுக்க அவங்க முயற்சி செய்து கொண்டே இருப்பாங்க. யாரை நேசிக்கிறாரு? அந்நியர்களை. உங்களையும் என்னையும் மாறுங்க அவரு அன்னவஸ்திரம் கொடுத்து. அப்படின்னா என்ன செய்யறாரு? வந்துட்டான், இஸ்ரவேலுக்குள்ள வந்துட்டான். சரி, ஆண்டவர் அறியல, பரவாயில்ல, ஆனாலும் அவனை ஆதரிக்கிறாரு. ஏன்? அறிந்து கொண்டதுக்கு பிறகு இவர்களைப் போல இவனும் என்ன செய்வான், அந்நியர்களும் அவரை பின்பற்றி வருவான் அப்படின்னு அவர் நம்ம மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமே. உலகம் முழுவதும் யாரான இலங்கை, இந்தியா, பிற அரபு நாடுகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், அன்னவஸ்திரம் இல்லாம வேதனைப்படுகிறீங்களா? நாம் அந்நியர்கள். சொல்லி ஜெபம் பண்ணுங்க இந்த வசனத்தின்படி. அந்நிய நுகத்தை
நீர் முறிக்கிற தேவன், அந்நியர்களை நீர் நேசிக்கிற தேவன். அன்ன வஸ்திரம் கொடுத்ததாக பைபிள் சொல்லுது. எங்களை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கேட்டு பாருங்க. கேட்கிறதோடு நிற்க கூடாது, அவருக்கு உண்மையா வாழ்ந்து காண்பிக்கணும். 1000 தலைமுறை மட்டும் அந்த தேவ அன்பு தொடருவதை அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்கள் காணும். ஆமீன் சொல்லுவோமா? அதை குறித்து இன்னொரு வேத வசனம் நம்ம வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, யாரு? பழைய ஏற்பாட்டில் வர்றாருல, யெகோவா தேவன். என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எனக்கு ஒப்பாக ஒரு யாதொரு சொரூபத்தையாகிலும் விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி, என்னை பகைக்கிறவர்களை குறித்து 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன்னு சொல்லி எச்சரித்தவர் இங்க என்ன செய்யறாருன்னு கவனிச்சு பாருங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அவன் என்ன செய்யப்படாமல் கெட்டு விசுவாசிக்கும் போதே நம்ம நினைப்போம் ஆசீர்வாதம். இங்க ஆண்டவர் பேசுறாரு, இல்ல இல்ல, நீ விசுவாசி தான், ஆனா நீ கெட்டு போகாமல், நீ வழியிலே கெட்டு போகாமல், நீ திருச்சபைக்குள் வந்து உட்பட்டும் கெட்டு போகாமல், கேட்டின் மகனாகிய சாத்தானுடைய உபதேசங்களோ அவனுடைய நடத்தைகளுக்கோ நீ உன்னை விட்டு போட்டு கெட்டு போகாமல், பாதாளத்திலே நீ விழுந்து விடாமல். கவனிச்சு பாருங்க, அவர் சொல்றாரு கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கொடுக்கப்பட்டது யாருங்க? கொடுத்தவர் யாரு? பிதா. கொடுக்கப்பட்டவர் யாரு? எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இயேசு. இப்ப இயேசு கொடுக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னா நீங்க கெட்டு போகாம இருக்கணும். தரித்திரத்தில் நீங்கள் வாழக்கூடாது, கண்ணீரோடு நீங்கள் வாழக்கூடாது, கவலைகளோடு வாழக்கூடாது. நீங்க அந்நியர்கள் தான், இஸ்ரவேலர்கள் அல்ல. நேசிக்கிறேன், உன்னை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், உனக்கு அன்ன வஸ்திரம் தருகிறேன். இதெல்லாம் தருகிறதற்கு ஒரு ஆப்ஷன் என்ன செய்யறாருன்னா, இயேசுவை வைக்கிறார் முன்பதாக. இவர் ஊடா நீ வாப்பா, என்கிட்ட நீ வரும்போது இந்த இயேசு கிறிஸ்து என்கிற நான் கொடுக்கிற இந்த நாமத்தின் ஊடா நீ வா. அவர் உனக்காக வேண்டுதல் செய்வார், அவர் உனக்காக பரிந்து பேசுவார், அவர் உனக்காக சிலுவை சுமப்பார், அவர் உனக்காக தண்டிக்கப்படுவார், அவருடைய ரத்தம் சிந்தப்படும், பாவங்கள் அதுல கழுவப்படும். நீ விசுவாசி, ஆனா என்ன பண்ணிடாத, கெட்டு போகாமல். அல்லேலூயா சொல்லுவோமே. கெட்டு போகிறதுக்கு சாத்தான் நிறைய திட்டம் வச்சிருக்கிறான். சபைக்குள்ள வந்த விசுவாசி கெட்டு போகிறதற்கு நிறைய திட்டம் வச்சிருக்கிறான். கெட்டு போகாமல், அது சொல்ல நித்திய ஜீவனை என்ன செய்யணுமா, நாம் பெரும்படி அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். அப்ப கொடுக்கப்பட்டவரை ஏற்றுக்கொண்டது மாத்திரம் அல்ல. வெறுமையா இப்படி ஜனங்க இப்ப நடக்கிறாங்கன்னு ஒரு கூட்டம், இயேசுவை ஏற்றுக்கொண்டா போதும் பரலோகம் போயிடலாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தா போதும் நன்மைகள் எல்லாம் வந்துடும். ஆனா இயேசு சொன்ன உபதேசங்கள் அவங்களுக்கு வேண்டாம். கவனிச்சு பாருங்க, இயேசு இப்படி நட, இதுதான் சரியான பாதைன்னு சொல்றாரு. தான் அன்பை தான் வச்சு பேசுறாரு, அன்பை வச்சு இரக்கத்தை வெளிப்படுத்த ஆவலா இருக்கிறாரு. ஆனா இதுதான் வழிப்பா, இதுலதான் நீ நிலைச்சிருக்கணும்னு சொன்னா அதை கேட்க ஆளுங்க இன்னைக்கு குறைஞ்சுக்கிட்டே போறாங்க. அப்படிப்பட்டவர்கள் மேல கர்த்தர் அன்பை வெளிப்படுத்துவது இல்லை. அப்படிப்பட்டவர்கள் மேல தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவர்கள் தேவனிடத்தில் ஒன்றும் பெற முடியாது, ஒன்றும் பெற முடியாது. உன்னுடைய இச்சையே உன்னுடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையாயிருக்கும். உன்னுடைய துன்மார்க்க குணமே உன்னுடைய நன்மைகளுக்கு தடையாயிருக்கும். தெய்வ அன்பு வேணுமா? தேவனுடைய ஆறுதல் வேணுமா? இயேசு, கொடுக்கப்பட்ட இயேசு என்ன சொல்லி இருக்கிறாரா அதை நீ வேதத்துல தோண்டி எடுக்க வேண்டும். வேதத்தின் ரகசியங்களை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். குருட்டுத்தனமாக நம்பிக்கை ஆரம்ப கால ஜெபங்கள்ல கிடைக்கும். இயேசு கிட்ட புதிதா வர்றவங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அவங்களுக்கு பைபிளே தெரியாது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியே அவங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோமே.
ஆனா அந்நியர்களை நேசிக்கிறவர், அன்னவஸ்திரம் கொடுக்கிறவர், ஆசீர்வதிச்சிருவார். டக்குன்னு வியாதியா சுகமாகிரும், வேதனையா மாறும், கடனா மாறிடும். ஆனா அந்த அற்புதத்தை பார்த்துட்டு என்ன செய்வதா, கடைசி வரைக்கும் அடுத்தது அற்புதம் எனக்கு என்ன செய்வாரு, அடுத்து எனக்கு என்ன மேஜிக் பண்ணுவாருன்னு உட்கார்ந்துருக்க கூடாது. அது கூட நடக்காது. கை கொள்ள வேண்டும். நீங்க கெட்டு போகாம நித்திய ஜீவன் வரைக்கும் போய் சேரணும்னு சொன்னா அவர் சொன்னவைகளை கை கொண்டா 1000 தலைமுறை மட்டும். அல்லேலூயா. 1000 தலைமுறை மட்டும். பிதாவுடைய திட்டத்தை தான் இயேசு சொல்ல வந்தாரு. இயேசு ஒண்ணு புதுசா சொல்ல கிடையாது. பிதாவுடைய திட்டத்தை தான் இயேசு நிறைவேற்ற வந்தாரு. 1000 தலைமுறை மட்டும். நீ வணங்கு, நீ பயந்து வாழு, நீ உண்மையாரு. நான் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, உன் பிள்ளை மகள் மாத்திரமல்ல, அவங்க தலைமுறையில வரப்போறாங்க பாரு, 1000 தலைமுறை. அதை பாக்குறாரு அவரு. நம்மளாம் எந்த தலைமுறையில வந்து நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சு அப்பா அம்மா தாத்தா பாட்டி, அதுக்கப்புறம் எல்லாமே அழிறவ வச்சு அழைச்சது போற எல்லாம் ஆயிடுச்சு இல்லையே, சொல்லுங்க. அதுக்கு மேல எத்தனை தலைமுறை நீங்க கவலைப்பட போறதும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஆனா இதெல்லாம் யார் அறிவாரு? அவர் அறிவார். அவருக்கு தெரியும் நம்ம எந்த தலைமுறைன்னு அவருக்கு தெரியும். நம்ம தலைமுறையில யாரோ கீழ்ப்படிஞ்சனாலதான் இன்னைக்கு நம்மலாம் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம பிள்ளைகள் அதை செய்தா அவன் தலைமுறையிலிருந்து 1000 தலைமுறை, பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அதை செய்தால் அவர்கள் தலைமுறையிலிருந்து இன்னும் 1000 தலைமுறை இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். எங்க போனாலும் வாசல் உங்களுக்கு திறந்து காணப்படும். எந்த ஜெபத்திற்கும் பதில் இருக்கும். எந்த வேலையை தேடுறீங்களோ அதை விட பெட்டர் லைஃபை கொடுப்பாரு. எந்த கல்வி மானா நீங்க வளர விரும்பல, எந்த காலேஜ், எந்த பள்ளிக்கூடம், எல்லாமே சூப்பரா அமையும். ஆமென் சொல்லுங்க. வீட்டில் அப்பமும் தண்ணீரும் ஒரு காலமும் குறைவுபடாது. நீங்க போய் 4 பேர்கிட்ட கையேந்தி நிக்கவே மாட்டீங்க. எப்ப தெரியுமா? அப்படி அன்பின் பிரமாணத்திற்குள்ள கட்டளை கற்பனைக்குள்ள உங்களை ஒப்பு கொடுத்து 1000 தலைமுறை மட்டும் அந்த கிருபை இறக்க வேணும்னு முடிவு பண்ணி அப்படி சொற்படி உங்களை அப்படியே ஒடுக்கி வாழ ஆரம்பிக்கிறீங்க பாருங்க. அந்த அன்பின் மகிமை அப்பா சொல்லி முடிய முடியாது. ஆமென். அவர் சிலுவையில தன் அன்பின் உச்சக்கட்டம் தாங்க சிலுவை. ஒரு நல்ல மனிதனுக்காக ஒரு மனுஷன் உயிரை வேணா கொடுக்கலாம். சினிமா படம் நம்ம பார்த்து பழகி அதுல இருந்து எல்லாம் ரசிக்கப்பட்டு வந்தனால புரியுற மாதிரியே சொல்றேனே. ஏழைகளுக்கு உதவுறதுக்கு எம்ஜிஆர் அப்படி ஓடோடி வருவார். இந்த வந்துட்டேமா. அப்புறம் ரஜினிகாந்த் கூட பாத்தீங்கன்னா ஒரு நல்லவங்களுக்கு கெட்டது நடக்கும் போது எங்க இருந்து சொல்லண்டு வருவார்னே தெரியாது. இந்த வந்துட்டு நமக்கு இப்படி எல்லாம் பிராக்டிகலா நிறைய பார்த்திருப்போம் இல்லையா? கெட்டது நடக்க போகும்போது நல்லவர் வந்து காப்பாத்திடுவாராம். ஆனா அவர் கொஞ்சம் என்ன பண்ணாரு, வரும்போதே சிகரெட்டை வாயில வச்சிருப்பாரு, ஒரு பெக்க போட்டுட்டு வருவாரு. இதெல்லாம் பாக்குறவங்க உருப்படுவானா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் தந்திரம், பிசாசுடைய தந்திரம். சினிமா துறையில நம்ம ஏன் போய் நம்ம மாட்டக்கூடாதுன்னு சொல்றோம்னா, அவன் கண் வழியா பாவத்தை உள்ள திணிக்க பாக்குறான். எதை நீங்க கண்ணால பாக்குறீங்களோ அந்த பாவத்தை நீங்க செய்வீங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தமிழ் திரைப்படங்கள் எல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. ஹீரோ வந்து ஓரமா தம்ம வச்சு புஃப்னு புகையை விட்டுக்கிட்டு தான் இருப்பாரு. இதை பார்க்கிற 16 வயசுல இருந்து வாலிபனா இருக்கிறவன் அதை செய்யணும்னு தூண்டப்படுவான் பிசாசு. அப்புறம் கொள்ளை எல்லாமே அவன் தூண்டப்படுவான். விபச்சாரம் தூண்டப்படுவான். அதான் சினிமா உங்க வீட்டுல ஓடக்கூடாதுன்னு சொல்றோம். புரிஞ்சுக்கணும். எதை சிறுபிள்ளைகள் கண்கள் வழியா இச்சிக்குதோ அதை அவங்க நடத்துவாங்க, அவங்க வாழ்க்கையில செய்ய பார்ப்பாங்க. கவனம். சுருக்கமா சொல்றேனே, கல்லூரிகளுக்கு போய் படிங்கடான்னா, பள்ளிக்கூடங்களுக்கு போய் படிங்கடான்னா இவன் ஏன் லவ் பண்றான்? புரியுதா விஷயம்? ஏன் இவன் லவ் பண்றான்? சினிமா, கண்களின் இச்சை. அது விதை, பிசாசு போடுற விதை. அதை பார்த்து அது சிறு வயசுலயே முளைச்சிரும், உள்ள முளைச்சிரும், ஆவலை காத்திருக்கும் எப்ப பாவம் செய்யலாம்னு சொல்லி. அப்ப இவைகளுக்கு நீங்களாம் என்ன செய்யணும்? உங்களை விலக்கி, அசுத்தங்களுக்கு உங்களை விலக்கி, அசுத்தமான காரியங்களுக்கு உங்களை விலக்கி 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் பெற நீங்க விரும்புவீங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நான் சொல்றேன், அவர் எழுதி வச்ச அத்தனை வாக்கு தத்தங்களும் நமக்கு சொந்தமாய் மாறிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சபை கரங்களை தட்டி கர்த்தரை நாம மகிமைப்படுத்தி ஆமென், ஆமென், ஆமென்.
நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. அதை எடுத்து வாசித்துருவோம். அதுக்கப்புறம் மற்ற வசனங்களுக்கு நாம போவோம். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. இப்ப இங்கெங்க அன்பு வந்துச்சு? இந்த அன்பு எப்படி வந்துச்சு? கோபத்தினூடாவும் அன்பு தான் வெளிப்படுது. புரிந்து கொள்ளணும். சபை ஊழியக்காரன் அப்படியே கடிந்து கொண்டு அப்படியே சீறி பாயிற மாதிரி செய்தியெல்லாம் ஏன் வருது? உங்க மேல வச்சிருக்கிற தேவ அன்பு தான் வெளிப்படுது. கடிந்து கொள்ளுதலாலும் தேவ அன்பு வெளிப்படுது. அவர் சொல்றாரு பாருங்க, ரொம்ப அழகா. என் மகனே, 12, தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை என்ன செய்யறாரா? சிட்சை உள்ள உபதேசத்துக்கு ஓடுகிற விசுவாசியே தெளிவாயிரு. இந்த பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் கோபமுகமாவே பேசுறாரு. நீ வாய முதல்ல பிளாஸ்டிரி போடு. அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு, உனக்கு தெரியாம இருக்கலாம். சிட்சையை குறித்து என்ன வேதம் சொல்லுது உனக்கு தெரியாம இருக்கலாம். ஏன் சிட்சிக்கிறார், எதற்காக சிட்சிக்கிறார்? இந்த 2 வசனமும் பாருங்க. 10 சொல்லுது, அப்பொழுது 11 சொல்லுது, என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாத. இது எண்ணுகிற ஒரு கூட்டம் இருக்குது. அங்கெல்லாம் போகாதையா, அந்த ஆளு அப்படிதான் பேசுவாரு, இப்படிதான் பேசுவாரு. உனக்கு அந்த சிட்சை வேணாம், அந்த ஆசீர்வாத பங்கு வேணும்னு வெளியே போறீங்க, அவ்வளவுதான். சரிங்களா? அங்க பாருங்க, அவரு அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து. இது சபைக்குள்ள இல்ல அப்படின்னா அந்த சபைக்கு நீங்க ஒரு பெரிய சல்யூட் போட்டு போய்கிட்டே இருக்கலாம். கடவுள் வந்து அப்படியே தரிசனமாகி, மகளே, இதான் உனக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்துட்டேன், கொஞ்ச நேரம் உன்னை திட்டிட்டு போகட்டுப்பா அப்படிம்பாருன்னு நினைக்கிறீங்களோ? அப்படியே ஆண்டவரே வந்து பயங்கர கோபமுகத்தை, மனம் திரும்புறியா இல்லையா அப்படின்னு சொல்லணும் எதிர்பார்க்கிறீங்களோ? செத்து விழுந்துருவோம் கீழே அவர் வந்து நின்னார்னா. என்ன செய்வார்? அதுக்கு பதிலா ஊழியக்காரன் ஊடாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட தேவ மனிதர்களோட அன்பை தான் கொண்டு வர்றாரு. சிச்சையோடு சேர்த்து என்ன கொண்டு வர்றாரு? அன்பை. என் பிள்ளை கெட்டு போக கூடாது, வழியில கெட்டு போக கூடாது. தேவ கோபம் வரப்போகுது, குமாரனுடைய கோபம் வரப்போகுது, பற்றி எறிகிற ஒரு காலம் இருக்குது. அதுதான் கடைசி காலம். அது நாம அகப்பட்டிடக் கூடாது. என்ன செய்யறாரு? அன்பின் நிமித்தமா கடிந்து கொள்ளுதலை வைத்து மனம் திரும்பு. அந்த வசனத்துல பாருங்க 12, தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல. அப்பா தான் நேசிக்கிற மகனை அவனை கொஞ்சம் சீர்படுத்தி சரிப்படுத்தி எடுக்கணும்பா. அதுக்கு என்ன செய்யறாரு? சிட்சிக்கிறாரு. சிட்சித்து என்ன செய்வாரு? அப்பா உடனே வீட்டை விட்டு வெளியே போன்னு விரட்டிடுவாரா? இல்ல, என்ன செய்வாரு? பிடிச்சு வச்சு உருவாக்குவார். நீ சீரும் சிறப்பமா வாழணும், நல்லா ஒரு பெரிய அந்தஸ்துக்கு வரணும், நீ ஆசீர்வாதமா இருக்கிறத பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படணும். அதுக்காகத்தான் நான் உன்னை இப்படி திட்டுறேன். நீ பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கா போல திட்டுவாங்க, நல்ல மதிப்பெண்கள் திட்டுவாங்க, வாங்கிக்கங்க. பிள்ளைகளுக்கு சொல்றேன், வாங்கிக்கங்க. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறாங்க, அப்பா அம்மா கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு பிள்ளைகளுக்கு இருக்குது. பிள்ளைகள் என்ன செய்யணும்? எதிர்பார்ப்பை நிறைவேற்றணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம கவனிக்கலாம். அது என்ன செய்யறாரு? கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, கர்த்தரும் என்ன செய்யறாரு? எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவங்க என்ன செய்யறார்? அவரு சிட்சிக்கிறார். போதுமா? சிட்சை இல்லாத உபதேசங்கள், சிட்சை இல்லாத சபைகள், சிட்சை இல்லாத ஊழியங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு அவங்க ஜனங்களுக்கு வழி காண்பிக்கல. கவனமா இருக்கணும். ஒரு சில பிரம்மாண்டமான ஊழியங்கள் அன்பை குறித்து பேசுவாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அவ்வளவுதான். அவங்க ஆண்டவர் அறிமுகப்படுத்தி உங்களை கொண்டாந்து சபையில சேர்க்கணும், சுவிசேஷகர்கள். சரிங்களா? அங்க வெறும் அன்பு மட்டும்தான் பொழிவாரு. அதே போல நிறைய சுகம், அற்புதங்கள், புதிய முகங்களுக்கு பல காரியங்களை கர்த்தர் செய்வார். அதான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த இடத்திலேயே நீங்க இப்ப தங்கி இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிக்ஷைக்குள்ள எப்ப உட்படுவீங்க? சில நேரம் ஆண்டவர் பெரம்பெடுத்து 4 சாத்துவார் வாங்கிக்கணும், வேற வழியே இல்லை. ஏன்? உங்ககிட்ட ஒட்டி இருக்கிற எல்லா விதமான அசுத்தத்தை என்ன செய்யறாரு? பிரம்பின் தண்டனையினால் அதை எடுத்து போடுவார். சில ஆளுக்கு சில அடி விழுந்தாதான் அறிவு வந்து, ஐயோ இந்த பாவத்தை இனிமே நான் செய்யவே மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு மடார்னு கீழே விழுந்துரு. ஆண்டவர் பார்த்து அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் விழுகுது? சிக்ஷை. சொல்லி பார்த்தாரு, கேட்கல. முதுகுல ஒண்ணு பட்டாரு போட்டதுமே அம்மா
ஏசப்பா அல்லேலூயா சொல்லுங்களே. 4 மாவடிக்கு போன மட்டும் பிரதர் ஜெபம் பண்ணுங்க, இயேசு விடுவிக்கிறார், இயேசு அழைக்கிறார் ஒளிதுக்கு மொபைல போட்டு பிரதர் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன் முதுகுல விழுந்திருக்கும். 10 வருஷம் விசுவாசி 20 வருஷம் விசுவாசிகளா ஜெபிக்கிற ஸ்தலங்கள் இவைகள். அல்லேலூயா சொல்லுங்க. மனம் திரும்புதல், வேத வசனத்துல மனம் திரும்பி அப்படி ஸ்டாண்டர்டா நின்ட்டீங்கன்னா நீங்க சாத்தான என்னடா அப்படின்னு சொல்லலாம். ஆமென் சொல்லுங்க. தரித்திரத்தை கொண்டு வர அப்படியே ட்ரை பண்ணுவான், போறியா இல்லையா, இயேசுவி நாமத்தினால ஓடியே போவான். ஆமென் சொல்லுங்க. கடன் அப்படி கொண்டு வந்து அப்படியே உங்களை ஒரு வழி பண்ணலான்னு பார்ப்பான். விடவே மாட்டேன். நான் இயேசுவுக்கு முன்பதாக உண்மையா இருக்கிறேன், நான் தேவனுடைய பார்வையில் நீதிமான், எனக்கு அநீதி செய்வதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. நீங்க நீதிமான வாழ்ந்துட்டு சொல்லணும் இந்த வார்த்தையை. ஆண்டவருக்கு விரோதமா துரோகமா பல காரியங்களா அப்படி இப்படி செய்துட்டு நீங்க பிசாசை நான் எதிர்க்கிறேன், நான் விரட்டுறேன்னீங்கன்னா அடி அவன் போட்டு துவம்சம் பண்ணிடுவான். அவங்கள நிறைய மேட்ரு வச்சிருக்கிறான், கைவசமா நிறைய மேட்ரு வச்சிருக்கிறான். அதனால முதல்ல நீதிமான வாழ பழகுங்க, கர்த்தருக்கு பயந்து வாழ பழகுங்க. ஆலயம்னா ஒரு நடுக்கம் இருக்கணும், பரிசுத்தமா பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொள்ள வரணும். குறைகள் இருக்கும், சரிப்படுத்திக்கங்க. அதுலயே போகாதீங்க, அதுலயே டிராவல் பண்ணாதீங்க, சரிப்படுத்திக்கங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இதை குறித்து இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5. ரோமர் புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். ரோமர் 5:5 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு 4ஆம் வசனத்துல, உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். இந்த வசனம் சொல்றது காரணம் தான். உபத்திரவத்துல இயேசுவை குறித்து பவுல் சொல்றார், மேன்மை பாராட்டுகிறோம். ஏன்? மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆவியானவர் உங்களை வெட்கப்பட்டு போக விடமாட்டாரு. ஏன்? அவர் உபத்திரவ காலமோ நெருக்கடி காலமோ உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது சோர்ந்து போகாத மகனே, சோர்ந்து போகாத மகளே, நான் உன் முகத்தை என்ன செய்ய விட மாட்டேன், வெட்கப்பட விட மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சபைக்கும் அதுதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. நம்ம முகம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாது. இந்த சபை இன்னும் பிரம்மாண்டமா எழும்புகிற ஒரு காலம் வருகிறது. திரளான ஜனங்கள் வந்து தேவ வார்த்தைகளை கேட்கிற ஒரு காலம் வருகிறது. பொன்மலை நகராட்சி, பொன்மலைப்பட்டி, திருச்சி பட்டணம் இந்த ஊழியத்தினுடைய அசைக்கப்படுகிற ஒரு காலம் வருகிறது. அல்லேலூயா. காத்திருக்கிறோம், ஜெபத்துல காத்திருக்கிறோம். கொடுத்த வேலைகளை மெல்ல மறைமுகமா செய்து கொண்டிருக்கோம். ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் வரும், நம்முடைய நீதி ஒரு சூரியனை போல பட்ட பகலை போல பிரகாசம் அடைகிற ஒரு நாள் வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதா. அதே ரோமர் புஸ்தகத்துல ஆண்டுடைய வார்த்தை 8:28 பார்க்கலாம். 8ஆம் அதிகாரத்துல 28 நம்ம கவனிக்கும் போது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்படின்னா இவங்க கண்ணால பார்த்து இருக்கிறாங்களாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நன்மை நடக்குதுங்க ஒரு இடத்துல, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே அவங்களுக்கு நடக்குது. இங்க பவுல் ஆராய்ச்சி செய்கிறாரு. எப்படி இந்த நன்மை நடக்குது, எப்படி தொடர்ந்து இந்த நன்மை நடக்குது, இவன் வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம் எப்படி இந்த நன்மை நடக்குது, அவர் ஆராய்ந்து பார்த்துட்டு தான் சொல்றாரு அழகா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் என்ன செய்யறாங்க, அன்பு கூறுகிறவர்களுக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் உலகத்தில் அன்பு கூற மாட்டான். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் இச்சைகள் மேல் அன்பு கூற மாட்டான். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் பாவ வாழ்க்கையை நேசிக்க மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அசுத்தத்துக்கு அவங்க விலகி, தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற இந்த சரீரம் அதுல என்னென்ன தீட்டுன்னு சொன்னாரோ, பாவம்னு சொன்னாரோ, அதை விட்டு வெளியே வந்துடணும்.
வாயின் வார்த்தைகளால அந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யணும்? அடக்கிக்கிட்டு நாவை சுத்தப்படுத்திக்கணும். கண்கள் இச்சைகள் கண்கள் வழியா வேணாம், கண்ணை இயேசு ரத்தத்தால கழுவ ஒப்பு கொடுக்கிற, எனக்கு நல்ல பரிசுத்தமுள்ள வாழ்க்கையே போதும், நான் உலகத்தை இச்சித்ததெல்லாம் போதும், அப்பா என்ன மன்னிச்சிட்டார், நான் மீட்கப்பட்டேன். அந்த வாழ்க்கைய விரும்புகிறவர்கள் என்ன செய்யறாங்க? இயேசு மேல அன்பு செலுத்துறாங்க. ஆமென் சொல்லுங்க. அந்த 28 தான் சொல்றது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, இயேசுவுக்கு ஒரு தீர்மானம் இருக்குங்க, இயேசுவுக்கு ஒரு திட்டம் இருக்குங்க. அப்ப தீர்மான திட்டம் எங்க இருக்குன்னா வேதத்துல இருக்குங்க, படிக்கணுங்க. சொல்லுங்க, படிச்சு எடுக்கணும், வெளியே எடுக்கணும். தோண்டின புதையல் வரும். ஏசப்பா என்ன விரும்புறாரு, எதை விரும்பல, என்ன சொல்லி இருக்கிறாரு, என்ன பவுல் சொல்றாரு, என்ன அப்போஸ்தலர்களாகிய இவங்க சொல்றாங்க, இதை தோண்டி எடுக்கணும். இவங்க மூலமாவும் பேசுனது இயேசுதான், நேரடியாகவும் பேசுனது இயேசுதான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போஸ்தலருடைய உபதேசத்துல நம்ம தரித்து இருக்கணும். இயேசு கிறிஸ்து என்கிற கண்மலையின் மேல நம்ம வீட்டை கட்டணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இதை குறித்து நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவது எப்படி, அன்பு கூறுவோம்னா என்ன நமக்கு நடக்கும், இதை குறித்து கடைசியா நான் எடுத்து நான் முடிக்க விரும்புகிறேன். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கை கொள்வாயாக. எப்படி கை கொள்ளணும்? நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும்? அன்பு கூர்ந்து. அன்பு கூர்ந்தாதான் நீங்க என்ன செய்வீங்க? பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கை கொள்ள முடியும். அவர் மேல் அன்பு கூறாதவங்க இவைகளை செய்வது அரிதான காரியம், முடியாதுன்னு சொல்லி பைபிள் படி நம்ம தெரிஞ்சுக்கோ. ஏதோ ஒரு விதத்துல அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக நாம் என்ன செய்யணும்னா அன்பு கூறுவதில் குறை வைக்காம நம்ம பார்த்து கொள்ளணும். இதை குறித்து சங்கீதம் 97, வாங்க அடுத்தடுத்த வசனங்களை சீக்கிரமா வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். சங்கீதம் 97 10ஆம் வசனத்தை கவனிச்சிங்கன்னா, சங்கீதம் 97 10 நம்ம வாசிக்கும் போது கவனிக்கலாம். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள் தீமையை என்ன செய்யணுமா? தீமையை என்ன செய்யணுமா? வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒன்னு செய்தாதான் ஒண்ணு வரும். அன்பு வேணுமா, இரக்கம் வேணுமா, தேவ தயவு வேணுமா, நன்மைகள் வேணுமா? வசனம் சொல்லுது, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களோ தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை பிசாசின் கைக்கு தப்புவிக்கிறார். யாரை தப்புவிக்கிறார்னா பரிசுத்தவான்களை. பரிசுத்தவான்கள் அவர் மேல என்ன செய்யணும்? அன்பு கூறணும். அப்புறம் அவருடைய கற்பனைகள், கட்டளைகள், நியமங்கள், அவருடைய அவர் விரும்பின அவருடைய தரிசனமா அவர் கொடுத்தது எல்லாவற்றையும் கை கொள்ளுகிறவர்களா இருக்க. அப்ப அவர் மேல் அன்பு கூர்ந்தா அவர் சொல்றாரு, பரிசுத்தவானுடைய ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்ப வைப்பார். முடிந்த வரைக்கும் எல்லா விதத்திலும் பரிசுத்தம், எல்லா விதத்திலும் கர்த்தரோடு நெருங்கி வாழுகிற ஒரு அனுபவம். கர்த்தர் விரும்பாததை நீங்க வெறுக்கணும், கர்த்தர் விரும்புகிறத நீங்க விரும்பணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இத குறித்து மத்தேயு 22ஆம் அதிகாரம், இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இயேசு இங்க வேற ஏதாவது பிரசங்கம் பண்ணாரா? மோசே இடத்துல பேசின யெகோவா தேவனுடைய கற்பனைகளை குறித்து தான் இயேசு இங்க பேசுற. புதுசா ஒண்ணு அவர் என்ன செய்யல, சொல்லல. ரொம்ப அழகா சொல்றாரு, இது முதலாம் கற்பனை. இது என்ன கற்பனைங்க? அப்புறம் நியாய பிரமாணங்கள் நிறைவேற்றப்பட்டதுனால நியாய பிரமாணத்தின் கற்பனைகள்ல நம்ம கை கொள்ள வேண்டியதெல்லாம் சில பேர் இது இல்லைன்னு மறுக்கிறாங்க. இவர் இயேசு இங்க 10 கற்பனைகளை ரொம்ப அழகா சொல்றாரு. கட்டளைகள் என்ன ஆச்சுப்பா, நியமங்கள் என்ன ஆச்சுப்பா, கை கொள்ளுகிறியா? அதான் முதலாம் பிரதான கற்பனை.
இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் பிரதான கற்பனை என்னவென்றால், புதிய ஏற்பாட்டுல இப்ப புதுசா ஒண்ணு சொல்ற, சொல்லுங்க. நியாயமங் நம்ம பார்க்க வேண்டிய 10 கற்பனைகள், அதோடு அவருடைய கட்டளைகள் எல்லாமே அடங்கினதுதான் நியாயப்பிரமாண புஸ்தகம். நியாயப்பிரமாண புஸ்தகத்தை இங்க மறுபடியும் அறிமுகப்படுத்தி சொல்றாரு, அதை நிறைவேற்ற போறார் அவரு. சரிங்களா? நியாயப்பிரமாணத்தின் வழிபாடுகள்லாம் மாறுது, நியாயப்பிரமாணத்தின் பலிகள் எல்லாம் மாத்துகிறார். அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. ஆடு மாடை விட மகிமையான ரத்தம் சிந்தப்பட போகுது. அதுக்கு ஒப்பாக ஒரு பிரமாணம் என்ன சொல்றாரு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. பிறனிடத்தில் அன்பு கூர்ந்தா, கடவுள்கிட்ட அன்பு கூறுகிறவன் மற்றவனை வெறுக்க கூடாது. மற்றவனை வெறுக்காம அவன் மேல அன்பு கூர்ந்தா, அவர் சொல்றாரு, அப்படியே நீ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற. நியாயப்பிரமாணத்தில் சொன்னது அன்பு கூறுற விஷயம்தான், அவங்க புரிஞ்சுக்கல, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நியாயப்பிரமாணத்தை வேற மாதிரி ஆண்டவர் கொண்டான்னு சொல்றாரு. அதுக்கு ஒப்பாக அதே போல ஒரு கற்பனை என்ன தெரியுமா, புதிய ஏற்பாட்டுல, நீ உன்னை போல பிறன் மேலும் என்ன செய்வாயாக, அன்பு கூறுவாயாக. அவதானே அவர் சொல்றாரு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கைகளை தட்டி இயேசு மகாராஜாவை மகிமை 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 மகிமைப்படுத்தி அல்லேலூயா. இவ்விரண்டு கற்பனைகளும் அடங்கியதுதான் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடுல இருக்கிறீங்க, பழைய விஷயங்களை பேசுறீங்க, ஏன் எச்சரிக்கிறீங்க, ஏன் திட்டுறீங்க? ஹலோ, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, நீ மனம் திரும்ப வேண்டும். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நிழலோட்டம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு புதுசு ஒண்ணு இல்ல. ஒரே விஷயத்தை இயேசு மாத்தி உபதேசம் பண்ணார், அவ்வளவுதான். பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். இந்த அன்பை நீங்க ஏலம் போற்றக்கூடாது. இந்த தேவனுடைய அன்பை நீங்க என்ன செய்யக்கூடாது, போக்கடிச்சிடக்கூடாது. கிருபையை போக்கடிச்சீங்கன்னா உங்களை போல பரிதபிக்கிறவர்கள் யாரும் இல்லை, புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. அப்ப இந்த ரெண்டு ரொம்ப முக்கியம் பாருங்க. பிரமாணமும் சொல்லப்பட்ட நல்ல விஷயங்களும் நமக்கு சேரும். அதே போல புதிய ஏற்பாட்டில் அவர் என்ன சொல்றாரு, உன்னை போல பிரணேசி. 10 கற்பனையில நாங்க சொல்லியிருக்கிற ஏற்கனவே 3 விஷயம் கடவுளுக்கு உண்டானது. 10 கட்டளையில 3 விஷயம் கடவுளுக்கு, 7 விஷயம் பிற மனிதனுக்கு உண்டானது. அதனாலதான் இந்த இங்க சொல்லும் போது சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்துமாவோடு, உன் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. இந்த 3 விஷயத்தை இங்க அடக்கிட்டாரு. அடுத்தது என்ன சொல்றாரு, அதுக்கு ஒப்பனையாக உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அந்த 7 விஷயம், 7 கற்பனை இருக்கு பாத்தீங்களா, அதை கொண்டாந்து இங்க அடக்கிட்டாரு. விஷயமே முடிஞ்சு போச்சு. சிம்பிள். பைபிளை புரிஞ்சுக்கங்க முதல்ல தயவு செய்து. கண்ட உபதேசங்களை கேட்டு கண்ட விதமான மனிதர்கள் இன்னைக்கு எழும்பி இருக்கிறாங்க. ரொம்ப நவ நாகரிகமா அப்படியே பிரசங்கம் பண்றது வெறும் உற்சாக செய்தியில இருக்குது. கேட்டிருக்கீங்களா? உற்சாகம் மட்டுமா தான் இருக்கும், உற்சாகம் தான் இருக்கும் அங்க. அதுக்கப்புறம் அந்த ஜெப வாழ்க்கை, பரிசுத்தம், அதை பத்திலாம் அங்க ஒரு விழிப்புணர்வு இருக்காது. செத்த நிலையில இருப்பாங்க இருக்கிற விசுவாசி. எச்சரிக்கை, எச்சரிக்கை. பக்கத்தில் இருக்கிற ஆள் நேசிக்க முடியாது, அவனால சபை ஜனங்களை நேசிக்க முடியாது. இன்னொரு சபைக்கு விசுவாசிக்கு சில சபை ஆள் இருக்குது, ஒரு ஸ்தோத்திரம் கூட சொல்லி அங்க ஒரு அன்பை கூட பரிமாறிக்காது. கேட்டா மனவாட்டி சபையா, அப்படிலாம் சபை இருக்குது. கவனமா இருக்கணும். தேவ பிள்ளைகளாகிய நான் உங்களுக்கு தேவ அன்போடு கூட கர்த்தருடைய ஆவியில் ஏவப்பட்டவனை எச்சரித்து நான் உங்களுக்கு கடிந்து உபதேசம் பண்ணுகிறேன். கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு அவர் மேல அன்பு கூறணும். அதே போல பிறனிடத்திலே, பிறன்னா யாரு? உங்களை தேடி வர்றாங்க பாருங்க, முகம் தெரியாதவங்க, யாரோ தெரியாது, ஊர் பேர் தெரியாது, உதவிக்காக வர்றாங்க. ஏதோ ஒரு தேவை இருக்குது, ஏதோ அவங்க அடிபட்டு கிடக்குறாங்க, ஏதோ அவங்களுக்கு ஆபத்து, முடிஞ்சதை செய்யணும். தொடர்ந்து வாசிச்சு முடிச்சிருவோம். இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவெனில், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய. இந்த 40வது 39 இவ்விரண்டு கற்பனைகளும், 40வது வசனம், இவ்விரண்டு கற்பனைகளும் நியாயப்பிரமாணமும் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவ அன்பை குறித்து இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறோம். தேவ அன்பை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய அன்புல நம்ம என்ன செய்யணும்? நிலைத்து இருக்கிறோம். தேவனுடைய அன்பை நம்ம என்ன செய்யணும்? பிறருக்கு
எடுத்து செல்லணும். தேவ அன்பு பெரும்படி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? இருக்கிற இடத்துல எல்லாரும் வேதத்தை வச்சுட்டு எழுந்து நின்று கர்த்தரை நம்ம நோக்கி பார்க்கலாம், இயேசுவை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தேவ அன்பினால ஆண்டவரே என்னை நேசித்து அந்த அன்பை எனக்கு ஊற்றிருக்கிறீர். தேவனே, நீர் விரும்புகிறதை, நாங்கள் விரும்புகிறதை நீர் எங்களுக்கு செய்து வருகிறீர். நீர் விரும்புகிறதை நாங்கள் செய்யும்படி ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி என்னை உருவாக்கும். எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. வசனத்தின்படி என்னை உருவாக்கும். உம்முடைய அன்பினாலே என்னை நிரப்பும். உம்முடைய அன்பினாலே நிரப்பும். உம்முடைய அன்பு என்னை சூழ்ந்து கொள்வதாக. பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டதன் அடையாளம் அதுதான். தேவ அன்பு நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, தேவ அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்படுவதாக. தேவ அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்படுவதாக.